வாக்கு சதவீதத்தை கூட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கவனமாக கையாள வேண்டியது திமுக ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும். 40 இடத்திலும் ஜெயித்து விட்டோம் என்ற குறைஞ்சபட்ச சந்தோஷம் அடையக்கூடாது என்பதுதான் எனது வேண்டுகோள். காரணம், நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் இந்த 1,07,00,000 ஓட்டுகளை டெய்லி பண்ணி பார்த்துட்டு சதவீத அடிப்படையில் கணக்கு பார்த்து விட்டு இந்த கிட்டத்தட்ட நேற்று 12 மணிக்கு சரியா சொல்ல வேண்டும் 12 மணிலிருந்து இந்த 240 290 வாக்கு முன்ன பின்ன ஆகவே இல்லை. நள்ளிரவு 1 மணி வரை. அப்போ இங்கே என்ன நடக்குது? நேற்று எல்லா எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டு வைத்தார்கள், உடனே வெளியிட மாட்டேங்கன்னு. அதே போல் மோடி உண்மையிலே வாரணாசி தோல்வி தழுவிருக்கிறார். அதான் உண்மை. ஆனால் கிட்டத்தட்ட 37 இடத்துக்கு மேற்பட்ட இடங்களில் சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. யோகி குறிப்பாக ராமர் மோடிக்கு சரியான ஆப்பை சொல்லியிருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். ராமரே கைவிட்டு விட்டார். ஆனால் இன்னொரு கெடுவாய்ப்பாக என்னன்னா, மக்களால் ஏழை எளிய மக்களால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு நல்ல உதாரணம் பிஜேபி அரசை விரும்பவில்லை என்பதற்கு சரியான சான்று, ஜனநாயகத்தை வெற்றியடைய சான்று என்னன்னா, மதவாதம் இனிமேல் பாஜக கை கொடுக்காது என்கிற நல்ல சான்று என்னன்னா, அது உத்தரப்பிரதேச ரிசல்ட் தான். இதெல்லாம் ஏன் சந்தேகக்கண்ணோடு பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னால், இவர்கள் இந்த வெற்றி கூட நியாயமாக முறையாக பெற்ற வெற்றி அல்ல, தேர்தல் ஆணையத்தின் உதவியால் இவிஎம்மின் உதவியால் தான் பெற்றிருக்கிறார் என்பதை பகிரங்கமாக குற்றச்சாட்டை வைக்க முன்வருகிறேன். ஏனென்றால் குறிப்பாக நிதிஷ்குமாரை எந்த வகை பதவி இருந்தால் அது எங்கே வேணாலும் செல்லும் அப்படிங்கிற ஒரு அரசியல் அறமில்லாதவராக இருக்கிறார். அதனால் நிதிஷ்குமார் பிஎம் பதவி கடலில் ஆட்சிப்பெற கிடையாது. வெறும் 14 சீட் என்றாலும் கூட அப்படியான ஒரு பதவி வெறி பிடித்தவராக இருக்கிறார். இன்னொன்று சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னாக்க வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தான். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு, நாடே எதிர்பார்த்த ஒரு அரசியல் நிகழ்வு தான். முன்னவே சொன்னது தான், இது ஒவ்வொரு தனி மனிதர்களுக்குமானது ஒரு பர்சனல் பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அதை எல்லோரும் இந்திய வாக்காளர்களுடைய அந்த பிரதிபலிப்பின் போது உறுதிப்பட்டுகிறது. குறைஞ்சபட்சம் ஒரு நிம்மதி பெருமூச்சை விடுகின்ற சூழலில் நாம் இருக்கிறோம் என்பதை முதலில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், பிஜேபி பெரும்பான்மை இல்லை. 240 சீட், அதாவது சரியா சொல்ல 239 சீட் தான் இருக்கிறது. அதோட கூட்டணியெல்லாம் சேர்த்த 290 இருக்கிறதுன்னு வச்சுக்கோமே. இதுல நல்ல மெசேஜ் என்னன்னா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம். அதே போல் இந்திய ஜனநாயகமும் சாவு ரூமுக்கு செல்லவில்லை. குறிப்பாக ஜனநாயகமும் அரசியலமைப்பும் காக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களால், ஏழை எளிய மக்களால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு நல்ல உதாரணம், பிஜேபி அரசை விரும்பவில்லை என்பதற்கு சரியான சான்று, ஜனநாயகத்தை வெற்றியடைய சான்று என்னன்னா, மதவாதம் இனிமேல் பாஜக கை கொடுக்காது என்கிற நல்ல சான்று என்னன்னா, அது உத்தரப்பிரதேச ரிசல்ட் தான். கிட்டத்தட்ட 37 இடத்துக்கு மேற்பட்ட இடங்களில் சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. யோகி குறிப்பாக ராமர் மோடிக்கு சரியான ஆப்பை சொல்லியிருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். ராமரே கைவிட்டு விட்டார். ஆனால் இன்னொரு கெடுவாய்ப்பாக என்னன்னா, ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கை கொடுத்திருக்கிறார். இனிமேல் அநேகமாக மோடி தனது கோஷத்தை மாற்றிக்கொள்வார் என்று தான் நினைக்கிறேன். ஜெய் பூரி ஜெகநாதர் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதில்லை. குறைந்தபட்சம் அவரோட மானத்தையும் அவரோட இருத்திலையும் தக்க வைத்திருக்கிறது. அதேபோல் மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா முழுக்க தக்க வைத்திருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அதேபோல் பீகாரிலும் நிதிஷ்குமார் ஒரு பச்சோந்தியாக இருந்தாலும் அவர் வெற்றி பெற்றிருக்கார் என்பதை சற்று சந்தேகங்களோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. போலவே ஹரியானா ஒரு 6 இடத்துல இருக்காங்க, அதுவும் சந்தேகங்களுடன் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதேபோல் கர்நாடகா சந்தேகங்களுடன் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் ஏன் சந்தேகங்களோடு பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னால், இவர்கள் இந்த வெற்றி கூட நியாயமாக முறையாக பெற்ற வெற்றி அல்ல, தேர்தல் ஆணையத்தின் உதவியால் இவிஎம்மின் உதவியால் தான் பெற்றிருக்கிறார் என்பதை பகிரங்கமாக குற்றச்சாட்டை வைக்க முன்வருகிறேன். ஏனென்றால் இந்த நிமிடம் வரை அந்த 1,07,00,000 வாக்குகள் எப்படி சதவீதம் உயர்ந்தது என்கிற கணக்கு வழக்கு இந்த நிமிடம் வரை புரியாத குழப்பமாக இருக்கிறது. அது பிராணத்தின் உச்சமாக இருக்கத்தான வாய்ப்பு இருக்குது. அநேகமாக இந்த வாரத்துக்குள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்காங்கன்றதை நிச்சயமாக நம்ம சமூக ஆர்வலர்கள் நிச்சயமாக அதை கண்டுபிடித்து நம்புகிறோம். அப்போ இனியாவது உச்சநீதிமன்றம், ஏனென்றால் கிட்டத்தட்ட மத்தியில் எந்த ஆட்சி அமைந்தாலும்
அது ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் அமைய போகிறது. தாண்டோடித்தனமாக மூர்க்கத்தனமாக மதவெறியோடு நடந்தக்கூடிய ஆட்சி இனி இருக்க போவதில்லை. இனி பொது சிவில் சட்டம் சாத்தியமில்லை ஒன்று. அதே போல் இனி பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் சட்ட ஆறுதல் அளிக்கிறது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் கவலை இல்லைங்கிற ஒரு மனநிலை, ஒரு மன நிம்மதியானது இந்தியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இதில் உச்சநீதிமன்றம் இனிமேலாவது தடாலடியாக செயல்படும் என்று நம்புவோம். ஏனென்றால் மத்தியில் ஒரு பலவீனமான ஆட்சி இருக்கிற பொழுது தன்னாட்சி அமைப்பில் கொஞ்சம் சுயமாக நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இடிஏவோ சிபிஐஏவோ ஐடிஓவோ கொஞ்சம் இவர்கள் அதிகமாக தீர்மானிக்க முடியாது என்று நம்புகிறேன். மாநில கட்சியும் கொஞ்சம் தெம்பாக செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஆறுதலான விஷயம். ஜனநாயகத்துக்கு ஒரு நல்வழி பாதையாக இது அமைகிறது. ஆனால் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உள்ளீடாக ஒரு பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு மோதல் ஏற்பட்டிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கிறது என்றால் கருதுகிறேன். அநேகமாக மோடி கூட நிச்சயமாக பிரதமராக தொடர்வாரா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். அந்த அளவுக்கு ஊப்பியில் ஆர்எஸ்எஸ் மோடிக்கு ஆப்பு வைத்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும். மத்திய பிரதேசமும் ஒடிசாவும் கொஞ்சம் குஜராத்தும் தான் கை கொடுத்துக்கே தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி பலமான அடி வாங்கி இருக்கிறது. ஆக இதுக்குள்ள உள்கட்சி அரசியலும் இருக்கிறது. இதுல இனி என்ன நடக்க போயிருந்தால், குறிப்பா நிதிஷ்குமாரை எந்த வகை பதவி இருந்தால் அது எங்க வேணாலும் செல்லும் அப்படிங்கிற ஒரு அரசியல் அறமில்லாதவராக இருக்கிறார். அதனால் நிதிஷ்குமார் பிஎம் பதவி கடல் ஆட்சி பெற கிடையாது. வெறும் 14 சீட் என்றாலும் கூட அப்படியான ஒரு பதவி பிடித்தவராக இருக்கிறார். இன்னொன்று சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னாக்கா அது இந்திய ஜனநாயக கூட்டிலிருந்து ஐக்கிய குஜராத் கூட்டிலிருந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியா காங்கிரஸோட பயணப்பட்டவர் தான். ஆனால் இன்னைக்கு அவர்கிட்ட கையில் ஒரு 17 இடங்கள் இருக்கிறது. அதனால் இப்போ ஆட்சியை தீர்மானிக்க போகிறது யாருன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு தான் இன்னும் உறுதியாக இருக்கிறது. அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியிலும் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். முக்கியமாக ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படும் நேற்று வெளிப்படையாக அறிவித்தார்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்காக மாநில நலனுக்காக முற்படுவாரா அல்லது தந்த சுயநலத்திற்காக துணை பிரதமர் ஆவாரா அல்லது என் பிரதமரே ஆவாரா என்று கூட கேள்விகள் நிறைய இருக்கிறது. ஆனால் எது எப்படியோ மோடி வீட்டுக்கு போனால் சரி என்கிற மனநிலை பிஜேபிக்குள்ளும் இருக்கிறது, காங்கிரஸுக்குள்ளும் இருக்கிறது, பொதுமக்களும் அந்த தீர்ப்பைத்தான் வழங்கியிருக்கிறார்கள். அப்போ இது ரொம்ப ஒரு திரிசங்கான நிலை. மோடி இருக்கக்கூடாது என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. தேர்தல் ஆணையம் ஒத்துழைப்பு என்றால் நிச்சயமாக பிஜேபி 100 இடம் கூட வந்திருக்க முடியாது. அதுதான் யதார்த்த உண்மை. தேர்தல் தில்லுமுள்ளோடு தேர்தல் ஆணைய உதவியோடு தான் குறைஞ்சபட்சம் 240 இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது மட்டும் உறுதி. இதை ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் இந்த 1,07,00,000 ஓட்டுகளை டெய்லி பண்ணி பார்த்துட்டு சதவீத அடிப்படையில் கணக்கு பார்த்து விட்டு இந்த கிட்டத்தட்ட நேற்று 12 மணிக்கு சரியாக சொல்ல வேண்டும் 12 மணிலிருந்து இந்த 240 290 வாக்கு முன்ன பின்ன ஆகவே இல்லை. நள்ளிரவு 1 மணி வரை. அப்போ இங்கே என்ன நடக்குது? நேற்று எல்லா எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டு வைத்தார்கள், உடனே வெளியிட மாட்டீங்கன்னு. அதே போல் மோடி உண்மையிலே வாரணாசி தோல்வி தழுவிருக்கிறார், அதான் உண்மை. ஆனால் அதை கிட்டத்தட்ட 6 சுற்று வரை பின்னடைவு இருந்தார் மோடி. திடீரென்று ஒரு 4 மணி நேரமாக எலெக்ஷன் கமிஷனில் எந்த அப்டேட்டும் கிடையாது, குறிப்பாக வாரணாசி தொகுதியில். அப்போ அதிலும் சதி நடந்திருக்கிறது. சதி செய்துதான் மோடி தப்பித்து பிழைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 13 அமைச்சர்கள் மத்தியில் அமைச்சராக இருந்த பிஜேபி அமைச்சர்கள் 13 பேர் தோல்வி தர இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஸ்மிருதி இரானி சோழி முடிஞ்சு. அதே மாதிரி அர்ஜுன் முண்டா, அவன் தான் விவசாயியோடைய போராட்டத்தை ஒடுக்கினவன், அவன் தோல்வி அடைஞ்சிருக்கிறான். அப்போ 13 அமைச்சர்கள் மோடி படுதோல்வி தடுத்து நிறுத்தி நிப்பாட்டிருக்கிறார். முட்டு கொடுத்து தான் இன்னைக்கு மோடி நிப்பாட்டிருக்கிறார்கள், அதான் உண்மை. அப்போ தேர்தல் ஆணையம் செய்த தில்லுமுள்ளின் விளைவாகத்தான் இப்பொழுது இந்த நிமிடம் வரை கூட பிஜேபி பேசும் பொருளாக இருக்கிறது. பிஜேபி ஆட்சி அமைக்கிற சூழலில் அது குறைஞ்சபட்சம் தொடுக்கி கொண்டு போகிற காரணம் தேர்தல் ஆணையத்தின் பெரிய முட்டாள்தான் இந்த நிமிடம் வரை மோடி நின்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. தயவு செய்து இதை ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், சமூக நீதி காவலர்கள் எல்லோரும் உற்று கவனிக்க வேண்டிய காலகட்டம் இது. இனிதான் ஜனநாயகத்தையும் அரசியலமைச்சையும் மிக கவனமோடு காக்க வேண்டும். காரணம் இனி ஒரு பயம் இல்லை என்பது மட்டும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. மாநில அரசுகள் சுயமாக நடந்து கொள்ளலாம். சரியா சொல்ல வேண்டுமானால் இதுதான் நம் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான உயர்ந்த சமூக நீதி தத்துவம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது அது பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, காலம் முழுக்க இதுதான் நடக்க வேண்டும். அது மட்டும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதைத்தான் இப்போ இந்திய பெரும்பான்மை மக்கள் நிரூபிக்கிறார்கள். ஆக
வரலாற்றில் வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் இந்தியாவுக்கு பாடம் எடுக்கும் வல்லமையை, வழிகாட்டும் வல்லமையை, சமூக நீதி தத்துவத்தை நிலைநாட்டு வல்லமை பெற்ற ஒரே சித்தாந்தம் எதுவென்றால் அது நிச்சயமாக தமிழ்நாடு சித்தாந்தமாக தான் இருக்கிறது. அது சமூக நீதி சித்தாந்தமாக இருக்கிறது. இன்னும் மாறுதட்டி சொல்ல வேண்டுமானால் இன்னும் தமிழ்நாடு பெரியாரின் மண்ணாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் பல சமூக நீதி கோட்பாடுகளை கிட்டத்தட்ட திராவிட இயக்க அறிக்கையா அல்லது காங்கிரஸ் அறிக்கையா என்று குழம்பும் அளவுக்கு ராகுல் காந்தி என்பவர் கீழே இறங்கி வந்து இன்று சாதிவாரி கணக்கெடுக்காக இருக்கட்டும், பெண்களுடைய நலவாரியமாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கராராக இருந்தார். ராகுல் காந்தியிடம் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. அவர் RSSக்கு எதிராக தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பில் மிக குறியாக இருக்கிறார். அதனால் அவர் பிரதமர் ஆசை கூட இருக்குமா என்கிற சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் குறைஞ்சபட்சம் மோடி வீட்டுக்கு அனுப்பினால் போதும் என்கிற நிலையில் தெளிவாக இருக்கிறார். குறிப்பாக பெரியாரிய மார்க்சிஸ்ட் சிந்தனையில் கொஞ்சம் காந்திய சிந்தனையில் ஊறி போயிருக்கிறார். 10 ஆண்டு காலம் அவருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய படிப்பினை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள். அதை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார் ராகுல் தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஒரு கூட்டணி ஆட்சி என்பது, ஒரு கூட்டணி தத்துவம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் இந்தியாவுக்கே இன்று பாடம் எடுத்திருக்கிறது தமிழ்நாடு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்படியான தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு கூட்டணி போல் வலுவான கூட்டணி இந்தியா முழுக்க அமைந்திருந்தால் நிச்சயமாக காங்கிரஸ் நிச்சயமாக 400 இடங்களோட பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த கூட்டாட்சி தத்துவத்தின் மிக முக்கியமான கோட்பாடாகத்தான், அந்த வெற்றியின் பிரதிபலிப்பாகத்தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 40 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுல சங்கடப்படமுடியாத சில விஷயங்கள் நடந்திருக்கிறது என்றாலும் கூட பிஜேபி அதன் வாக்கு சதவீதத்தை உயர்த்திருக்கிறது. குறிப்பாக தற்கூறிகளாக இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் ஒரு விஷப்பாம்பாக மாறக்கூடிய நாம் தமிழ் கட்சியும் சற்று வாக்கு சதவீதத்தை கூட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கவனமாக கையாள வேண்டியது. திமுக ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும். 40 இடத்திலும் ஜெயித்து விட்டோம் என்ற குறைஞ்சபட்ச சந்தோஷம் அடையக்கூடாது என்பதுதான் எனது வேண்டுகோள். காரணம், எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலாம், பாஜக வளர்ச்சியும் நாம் தற்கூறிகளின் வளர்ச்சியும் நாம் தமிழ் வளர்ச்சியும் நல்லதல்ல. அதை கட்டுப்படுத்துவதற்கு இளைஞர்களிடம் இந்த சமூக நீதி தத்துவத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய கால கட்டாயத்தில் இக்கட்டான சொல்லி திமுக இருக்கிறது என்பதையும் தயவு செய்து ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு நல்லது. திராவிட இயக்க கருத்துக்களை, குறிப்பாக சமூக நீதி கருத்துக்களை, எதனால் இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, இந்தியாவுக்கே பாடம் எடுக்கும் வல்லமை எப்படி பெற்றதுங்கிற போதனையை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறார். அதனால சோசியல் மீடியாவோட தயவு செய்து திமுக ஆக்டிவா இருக்க வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். எச்சரிக்கையா சொல்லுக்குள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று, இப்ப பிரதமர் யார் என்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னாக்க பிரதமர் மோடியாக வந்தாக்குள் இனி கவலைப்பட ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டு பிஜேபியின் பாணியை பின்பற்றி சந்திரபாபு நாயுடுவையோ, நிதிஷ்குமாரையோ, நவீன் பட்நாயக்கோ, குறிப்பாக ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் ஒரு 5 சீட் கீழே வச்சிருக்காரு. இவர்களெல்லாம் இழுத்தால் காங்கிரஸே ஆட்சி அமைக்கலாம். மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்பதை திமுக போன்ற கட்சிகள் முன்னெடுக்கலாம். இதை அப்படி வந்தால் காங்கிரஸை ஆட்சி அமைக்கலாம். அது உண்மையான கூட்டணி ஆட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கல்வியெல்லாம் பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலில் போக வாய்ப்பு இருக்கிறது. சாதிவாரி கணக்கு உடனே சாத்தியமாக வாய்ப்பு இருக்கிறது. இதேபோல் தன்னாட்சி அமைப்புகள், குறிப்பாக உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம்லாம் முதல்ல கலைக்க வேண்டிய சட்டம் என்னன்னாக்க இந்த 3 பேர், ஒரு தலைமை நீதிபதி, 2 அரசியல் கட்சி பிரதிநிதி இருந்தாங்களா, அந்த முறையை கொண்டு வர வேண்டும். அந்த கேஸ் வேற நிலுவையில் இருக்குது. இதெல்லாம் உச்சநீதிமன்றமும் இனியாவும் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் இந்தியா முழுக்க மக்கள் வாக்களித்து கலந்துவிடும். ஆனாலும் கூட இதையும் தாண்டி பிரார்த்தனம் செய்திருக்கிறார் என்பதை மட்டும் தயவு செய்து முறையாக சரியாக கவனிக்க வேண்டுகிறோம். தேர்தல் ஆணையத்தின் உதவியால் தான் பிஜேபி இன்னும் கூட சாகாமல் இருக்கிறது. செத்திருக்க வேண்டிய கட்சி, ஆனால் சாகாமல் பிழைக்க வைத்திருப்பது தேர்தல் ஆணையம் தான். மீண்டும் பயங்கரமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். காரணம், இன்னும் 2-3 தினங்களில் அந்த டேட்டாவெல்லாம் வெளிவந்துவிடும். அப்பொழுது நான் சொல்வது உண்மை என்று உங்களுக்கு புரியும். எது எப்படியோ குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்கு மக்கள் ஒரு இத்தனை அடக்குமுறையும் இத்தனை விதிமுறைகளை மீறி, தேர்தல் ஆணையத்தை மீறி வெற்றியை நிலைநாட்டுகிறார் என்பது உண்மையிலே உள்ளபடி மனதிற்கு நிம்மதி இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். நாளை என்ன நடக்கும் என்று கூர்ந்து கவனித்திருப்போம். இனியாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்பதை இந்தியா முழுக்க கொண்டு சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.